கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆண்டவருடைய ஆலோசனைகள் சில நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகற்பமாக தான் தெரியும். பட் அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார்னு ஒரு வசனம் இருக்கு. அவருடைய ஆலோசனையில நடக்கிறத நம்ம தீர்மானிக்கணும். நமக்கு சில நேரங்கள்ல நம்முடைய யோசனைகள் ஆலோசனைகள் பெருசா தெரியும். ஆனா தேவனுடைய ஆலோசனையை விட சிறந்த ஆலோசனை எதுவுமே கிடையாது. ஆகவே அவர் சொல்றது எதுவோ அதை செயல்படுத்துவதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமானவராக இருக்கணும். அது மட்டும் இல்ல, செயலில் மகத்துவமானவர். அவருடைய செயல்கள் நாம விவரிக்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான செயல்களை செய்கிறவர். யோபுடைய வாழ்க்கையில சரீரமே செத்து போயிடுச்சு, ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவர் செய்த செயல் மகத்துவமானது. ஆபிரகாமுடைய சரீரம் அற்பமாய் எண்ணப்பட்டது, அவனால ஒரு சந்ததியை பிறக்க செய்ய ஆண்டவரால் முடிந்தது. இப்படி அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான காரியங்களிலும் செயலில் மகத்துவமானவைகளையும் அவர் செய்கிறவர். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, உமது ஆலோசனையின்படி என்னை நடத்துங்க, உமது மகத்துவமான செயல்களை என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.